தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அண்மையில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிற பதிவு தான் பேசுபொருளாக ஆகியிருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கிய முதல் திரைப்படம் பரியேறும் பெருமாள் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் சந்தோஷ் நாராயணனின் இசையும் பெரிதும் பாராட்டப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தில் வர்ற கருப்பி என் கருப்பி, வணக்கமுங்க வணக்கமுங்க, பொட்டக்காட்டில் பூவாசம், வா ரயில் விட போலாமா, நான் யார், எங்கும் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலுமே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. இப்படி இருக்க அண்மையில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பெஞ்ச கனமழை காரணமாக அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் நேர சென்று களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி செஞ்சார். இப்படி இருக்க பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் வர்ற எங்கும் புகழ் அப்படின்ற பாடலில் உரிமை அப்படின்ற ஒரு நாட்டுப்புற இசைக்கருவி பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த இசைக்கருவியை இசைச்சவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முருகேசன் அப்படின்றவர். இந்த மழை வெள்ளத்தில் முருகேசன் அவர்களோட உரிமை இசைக்கருவி மட்டும் இல்லாமல் அவர்களோட வீடுமே மொத்தமாக அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதனால அவர்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பிரபல ஆங்கில நாளிதழ் கட்டுரையாக வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்த இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இதை ரீட்வீட் செய்து இந்த செய்தியை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லாமல் மிகவும் ரேரான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய தரப்புல இருந்து முருகேசன் அவர்களோட குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவருக்கு புது இசைக்கருவி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு புது வீடும் கட்டித்தரப்படும் அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து பல நாட்டுப்புற பாடகர்களுக்கும் இளம் பாடகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு வர்ற சந்தோஷ் நாராயணன் நாட்டுப்புற கலைஞரோட வாழ்வாதாரத்தை மீட்கிறதா அவர் போட்டிருந்த இந்த ட்வீட் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் பாராட்டப்பட்டு வருது. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.